நமஸ்காரம். பணத்தடை நிவர்த்தியில் நீங்கிறதுக்காக ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசிக்கான பரிகாரமாக பார்க்க போகிறோம். இந்த பரிகாரங்கள் லக்னத்துக்கு 100%, ராசிக்கு 50% இது ஒத்து வர பரிகாரம் தான். சரி, அப்போ ரிஷப ராசிக்காரங்கள் பண நிவர்த்தி ஆகிறதுக்கு கிடைக்கிற பணம் கிடைக்காம தள்ளி போகிறது, அதே சமயம் அளவுக்கு அதிகமான செலவு, பண சேமிப்பு இல்லாமல் போகிறது, வரவேண்டிய பணங்கள் விருத்திடியாமல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு எல்லாமே இந்த பரிகாரங்கள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்துக்கு பொருந்துகிற பரிகாரம் தான். அப்போ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமையில் திருநங்கைகளிடமிருந்து விரவி மஞ்சளை தானமாக அவங்ககிட்ட வாங்கிக்கணும். அது குறிப்பிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்ககிட்ட கேட்டு வாங்குங்க. இந்த மாதிரி விரவி மஞ்சளை வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டு வெள்ளிக்கிழமை வாங்கி அதை வீட்டில் வைக்கவே ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பணத்தால் ஏற்படுற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அது முடியாதவர்கள் புதன்கிழமை பாசி பருப்பில் பாயாசம் செய்து பெருமாள் கோயில்கள், எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த பெருமாள் கோயிலை அங்கே வரும் பக்தருக்கு தானமாக கொடுக்கும் போதும் பணத்தடைகள் எது இருந்தோ அதெல்லாம் நிவர்த்தியாக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். இந்த 2 பரிகாரங்களை உங்களால் எது முடியுமோ அந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். வாழ்த்துக்கள்.